ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 12 தான். எஸ், டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போடணுன்னு இருக்கோம். அதுபடி டெய்லி ஒரு கிரிக்கெட் வீடியோ, ஒரு கபடி வீடியோ கன்ஃபார்மாக வரும். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். சரி, பிகேஎல் 12 இப்போ தான் 11 முடிஞ்சுது, அதுக்குள்ளே என்ன அவசரம்னு கேட்பீங்க. 11 முடிஞ்ச 10 நாளுக்குள்ளேயே 3 கோச்சை தூக்கிட்டாங்களே. ஆமாம், அவங்களுக்கு எவ்வளோ அர்ஜென்ட்டோ. 3 டீம் பாட்னா பைரேட்ஸ் நரேந்திர ரேது சாப் அவரை நவுத்திட்டாங்க. குஜராத் ஜாயிண்ட் வந்து ராம் மேர் சிங். இவ்வளோ வந்து ராம் மேர் சிங் வந்து சீசன் 9, 10, 11 மூணுதுலேயுமே அவர் தான் இருந்தார், ராம் மேர் சிங். அண்ட் இந்த குஜராத் ஜாயிண்ட்டுக்கு முதல்ல வந்து மன்பிரீத் சிங் தான் கோச்சாக இருந்தார் பிகேஎல் 5, 6, 7, 8. அண்ட் லாஸ்ட் சீசன் மன்பிரீத் சிங் அதான் துச்சி கிக்கித்தே அவர் தான் ஹரியானாவில் இருக்கார். இப்போ அவர் சீசன் 8 வரைக்கும் குஜராத் ஜாயிண்ட்டுக்கு அவர் தான் இருந்தார். அண்ட் பிகேஎல் 9 ரேங்க் 8 வந்தாங்க குஜராத்து. ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கும். அப்போ பிகேஎல் 10 தோத்துட்டாங்க, எலிமினேட்டரில் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். பிகேஎல் 11 11th ரேங்க்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுவர், மறந்து போயிட்டேன். அதனால் அவரை நவுத்திட்டாங்க, அதை விட்டுருங்க, அது இல்லை பெரிய விஷயம் இப்போது. அண்ட் இவ்வளோக்கும் பிகேஎல் லெவலில் 4 கோடி ரூபாய் பட்ஜெட் வச்சுட்டு ஆப்ஷன் போனாங்க. நல்ல பிளேயராகவே எடுத்துருக்கலாம் அவங்க. பேட் ஆப்ஷன், ஸ்மார்ட் பை பண்ணவே இல்லை அவங்க. குமான் சிங்கெல்லாம் 1,07,00,000 எடுத்தாங்க. எனவே விட்டுருவோம், அதை பற்றி இல்லை இது மெயின் வீடியோ. பாட்னா பைரேட்ஸ் ஜெய்ப்பூர் பற்றி தான். பாட்னா பைரேட்ஸ் வந்து நரேந்திர ரேது சாப் நல்லா தெரியும். ஒரு பிகேஎல் 10 and 11 தான் இவங்களுக்கு கோச்சாக வந்தார். பிகேஎல் 11 ரன்னர் அப்பு. பிகேஎல் வாஸ் தி ஹெட் கோச். நரேந்திர ரேது அவர் தான் போய் சைன் பண்ணுது அயன். நரேந்திர ரேது பிகேஎல் 10லேயே இவங்ககிட்ட இருந்தார், சொன்னார் அவர் சைன் பண்ணியிருந்தோன்னு. அயன் அண்ட் பிகேஎல் 10லேருந்தே அவர் ட்ரெயின் பண்ணி செகண்ட் ரைடராக இங்கே கொண்டு வந்தப்போ தேவாங்க புதுசாக எடுத்தாங்க பிகேஎல் 11. உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் என்ன ஆச்சுன்னு. என்ன பிரமாதமாக ரிவைவ் பண்ணி உள்ளே கொண்டு வந்தார் பாருங்க. அதெல்லாம் இந்த கோச்சோட ஐடியா தான். அப்படி தான் அவர் ட்ரெயின் பண்ணது. தேவாங் உள்ள 300 பாயிண்ட் எடுத்ததுக்கு காரணம் அயனே 180 எடுத்தார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 யங்ஸ்டர் ப்ரூவ்டு. யார் நம்ம நரேந்திர ரேது. உங்களுக்கு வந்து பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் தேவையில்லை ஜெயிக்கிறதுக்கு, யங்ஸ் டீம் போதும் ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு மனுஷன். ஆனால் டோர்னமெண்ட் முடிஞ்சு அடுத்த அரை மணி நேரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வருது, நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் இவர் நரேந்திர ரேதுவா, தேங்க்யூ வெரி மச்ன்ட்டுன்னு. என்ன அவசரம், என்ன எனக்கு ஒன்றுமே புரியல, உடனே எதுக்கு சொல்லணுன்னு. ரீசன் எதுவும் கொடுக்கல. பாட்னா பைரேட்ஸ் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. டீம் தோத்தது கூட அவ்வளோ அப்செட் ஆகல, கோச் எடுத்ததில் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்கன்னா அவர் தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். பிகேஎல் 10 கூட அவங்க செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்க இதே கோச்சை வச்சுக்கிட்டு. புனேரி பல்தண்டை தான் தோத்தாங்க 37-21. பிகேஎல் 11 ஃபைனல் வந்தாங்க, தோத்துட்டு. ஹரியானா ஸ்டில் இட்ஸ் அ பிக் டீம். உங்களுக்கு தெரியும் அவங்க மன்பிரீத் சிங் எப்படி ட்ரெயின் பண்ணுவாருன்னு. வினய் சிவம் பட்டாரே, ஷாதுலு இவங்க முன்னாடிலாம் ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ என்ன காரணம் தான் நவுத்துறாங்க. அதே மாதிரி இங்கே ஜெய்ப்பூருக்கு வருவோம். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் வந்து சஞ்சீவ் பாலியார் வந்து பிகேஎல் 8, 9, 10, 11 4 சீசனுக்கு இருந்தாருங்க. பிகேஎல் 9 வின்னரு. அண்ட் அவர் வந்து பிகேஎல் 8 தான் ஆப்ஷனில் அர்ஜுன் தேஷ்வால் எடுத்தார். அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் தேஷ்வாலோட கிராஃபை மேலே ஏறிச்சு. அது மாதிரி யூமும்பாலர் தான் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. அவர் பெரிய ஸ்டார் ஆனார். பிகேஎல் 9 சுனில் நல்லா லீடு பண்ணி கப்பு ஜெயிச்சாங்க. அபிஷேக் பச்சன்லாம் ஒரே ஹாப்பி. அமிதாப் பச்சன்லாம் கூட வந்திருந்தார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகேஎல் 9 கப்பு ஜெயிச்சாங்க அவங்க சுனிலை வச்சு. அப்புறம் பிகேஎல் 10 செமிஃபைனல் தோத்துட்டாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ்ட்டை. அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஃபைனலில் போய் தோத்துது புனேரி பல்தட்டை. பிகேஎல் 11 சுனில் ரிலீஸ் பண்ணது அவங்க செஞ்ச பெரிய தப்பு. அவர் சுனில் ரிலீஸ் பண்ணது என்னாச்சுன்னா அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த டிஃபென்ஸ் உடஞ்சிது, அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியல. அப்படியே தட்டு மாதிரி பிளே ஆஃப் வந்தாங்க பிகேஎல் 11 ஜெய்ப்பூர். பட் பெரிய பிக் லாஸ் டு யூபிஓ தான். ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணாங்க, பர்தீப் நர்வால் வச்சு விட்டாங்க. அவர் பெங்களூர் போனார். பெங்களூர் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும், கடைசிக்கு வந்துட்டாங்க. 46-18 ஜெயிச்சிட்டாங்க இவங்ககிட்ட. ஸோ கோச் மேட் த டிஃப்ரென்ஸ். அண்ட் அப்புறம் அர்ஜுன் அவரை பெஞ்சில் உட்கார வச்சிட்டாங்க நிறைய மேட்ச், எல்லாம் ஃபியூ மினிட்ஸ். ஐ திங்க் இந்த மேட்ச்சில் கூட பெஞ்சில் தான் இருந்தார். இதெல்லாம் காரணமாக என்னன்னு நானே குக் அவுட் பண்ணுறேன். எனக்கே சரியா தெரியல ஏன் அவரை ரிலீஸ் பண்ணாங்கன்னு. பலியான் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் நல்ல காம்பினேஷன். ஏன்னா அவர் பீரியடில் தான் ஆப்ஷனில் அவர் எடுத்தது. இப்போ பலியானை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அர்ஜுன் தேஷ்வாலும் அவர் விளையாண்ட கடைசி மேட்ச் அவர் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி தெரியல. அது என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட அவர் வரல அந்த மேட்ச்சில். ஸோ பிகேஎல் 12 அவரே ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை அவரே வெளில வந்துடுவா தெரியல. டைம் வில் டெல். பாப்புலி நியூ கோச் யாருன்னு நிறைய நாள் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, நரேந்திர ரேது சாப் அவர் தான் புது கோச்சுன்னு. வெரி குட், வந்துட்டேன்னு சொல்லுட்டா அப்படின்னு கபாலியில் ரஜினி சொல்லுவார். உட்கார வேண்டாம், கால் மேலே கால் போட்டு உட்கார வேண்டாம் அப்படின்னு அவர் உட்கார வச்சு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுறாங்க நியூ கோச்சுன்னு. பெஸ்ட் ஆஃப் லக். இன்னும் திறமை எங்கே இருந்தாலும் அதை பாராட்டணும். காரணமே இல்லாமல் ரிலீஸ் பண்ணது ஒரு மன வருத்தம். ஏதோ சொல்ல முடியாத காரணமாக தான் இருக்கணும், இல்லைன்னா சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ தெரியல, அதெல்லாம் விட்டுருவோம். வரப்போகிற சீசனில் ஜெய்ப்பூர் பிங்க் பேட்ச் நிறைய பேர் சொன்னீங்க தமிழ் தலைவர்ஸ் வந்தால் நல்லா இருக்குமே சார். நல்லா இருக்கும் தான், பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் வாயமுல்ல. அவங்க சைன் பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஜல்டி பாருங்க. லேட் ஆகிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு தேடி பார்த்தா மிச்சம் தான் இருக்கும்.
அவன் குடுகுடுன்னு பண்ணுவான். மன்பிரீத் சிங்லாம் 365 டேஸ் ஒர்க் பண்ணுவாரான் ஆன் பண்ணிக்கிட்டேன். ரைட், பார்ப்போம் இவர் என்ன ஆக போகுதுன்னு. பாட்னா இப்போ என்ன எனக்கு முக்கியமான விஷயம்னா, இப்போ தேவாங் அண்ட் அயான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்லை அவங்களே விட்டு வந்துடுவாங்களா, நான் ஆக்ஷனுக்கு போகிறேன்னு வந்தால் இவங்க எடுப்பாங்களா? ஏன்னா அவங்க நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. நரேந்தர் ரேது ப்ளஸ் தேவாங் ப்ளஸ் அயான். அதனால தான் அவங்க அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போனது. இப்போ ரேட் பாயிண்ட் நிறையா இருந்தனால தான் டிஃபென்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. ஸோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணாங்க. பார்ப்போம், நிறைய புது புது விஷயம் நடக்கும் போயிருக்குது வரப்போகிற சீசனில். பார்ப்போம் யார் என்ன நடக்கிறாங்கன்னு. கடன்னு 3 கோச்சை நவுத்துறாங்க. ஹிப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறையா இருக்கும், அதை வச்சு நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது. பார்ப்போம். இப்போதைக்கு நரேந்திர ரேது இஸ் சோல்டு கோச்சா. அதனால் யாரும் தமிழ் தலைவாஸ் வருவாங்கன்னா ஆசையோ கனவோ படக்கூடாது. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வேறு யாரை தான் தேடணும். இல்லைன்னா இதே செட்டப்பில் யாராவது ஒரே ஒரு கோச்சை கொண்டு வாங்க. ஒரு நம்ம சேரனா டிஃபென்ஸ் கோச்சை பார்த்துப்பார். ஸ்ட்ராட்டஜி நவுத்து டிஃபென்ஸ் கோச்சுன்னு மாற்றிருங்க. ரைட், இதுவே லாங்காக போயிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சைனப்பை பற்றி? இது இல்லாமல் ஏதாவது விஷயம் தெரிஞ்சு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரே 10 கண்ட்ரி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்.